வஆத்துல் யதாமா அம்வாலஹும், நீங்கள் அனாதைகளுடைய பொருட்களை குறைவின்றி கொடுத்து விடுங்க. சொத்து சோகம் இருக்கக்கூடிய ஒரு அனாதை, அவருடைய அந்த அனாதையினுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்குது. தந்தை இறந்து போயிடுறாரு, அந்த பிள்ளைய பார்க்கறது அந்த அம்மா மட்டும்தான் பார்க்கணும். அப்ப அந்த தாயினால அந்த குழந்தையினுடைய சொத்துக்களை பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அவங்க வேறு ஒரு ஆளை நியமனம் செய்யறாங்க. எனக்கு பின்னாடி என்னுடைய குழந்தையினுடைய சொத்து சுகத்தை நீங்க பார்த்துங்க என்பதாக நியமனம் செஞ்சாங்கன்னா, யார் அந்த பாதுகாவலராக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொல்றான், அந்த அனாதை சொத்து சுகம் இருக்கக்கூடிய அனாதையாக இருந்தா வஆத்துல் யதாமா அம்வாலஹும், அவங்களுடைய பொருளாதாரத்தை அந்த வயது வந்த உடனேயே அந்த அனாதைகளுக்கு என்ன செய்யுங்க, குறைவின்றி நீங்கள் கொடுத்து விடுங்க. எதை அவங்க அந்த அனாதையாக இருக்கக்கூடிய நபருக்கு என்ன பொருள் உங்களிடத்துல கொடுக்கப்பட்டதோ, என்ன சொத்து கொடுக்கப்பட்டதோ, என்ன பணம் கொடுக்கப்பட்டதோ, அதை எந்த விதமான குறையும் இல்லாம அவரிடத்துல நீங்கள் சரியான முறையில ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, வலா தத்தபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப், இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், நல்லதற்கு பகரமாக கெட்டதை மாற்றியும் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நல்லதற்கு பகரமாக கெட்டதை மாற்றியும் நீங்க கொடுத்துடக்கூடாது. இப்போ அந்த அனாதைக்கு இருக்கக்கூடிய சொத்து ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் நல்ல ரேட்டுக்கு போகும். பராமரிப்பாளரா ஒருத்தர் நாம தான் ஒரு ஆள் இருக்கிறார், ஆனா அந்த அனாதை பெயர்ல இருக்கக்கூடிய சொத்து நல்ல ரேட்டுக்கு போகும். தன்னிடத்துல நல்ல ரேட்டுக்கு போகாத ஒரு இடம் இருக்குது, ஒரு சொத்து இருக்குது. இதை இவர் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரேட்டுக்கே போகாத ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதத அந்த அனாதைக்கு தெரியவா போகுது? அவர் சொத்து என்னங்கிறது அவருக்கு தெரியவா போகுது? நமக்கு தானே தெரியும் என்பதாக எண்ணி அனாதையினுடைய நல்லதை இவர் எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை அவர் மாத்தி கொடுக்க கூடாது. இந்த ரெண்டு செய்தியை தான் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய பொருளை குறையில்லாம கொடுத்துருங்க. நல்லதுக்கு பகரமாக கெட்டதை மாத்தி கொடுத்துறாதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். தாய் தந்தையை இழந்தவர்கள், தாயை அல்லது தந்தையை இழந்தவர்கள், அவர்களுடைய காப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் உரிய வயதில் அவர்கள் வந்து விட்டால், யார் அந்த அனாதை உரிய வயது வந்துருச்சு, அவருக்கு குழந்தையா இருக்கும் போது ஒப்படைக்கப்படுறாரு, அவருக்கு நல்ல வயது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உரிய வயதில் முழுமையாக அப்படியே ஒப்படைக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் வலியுறுத்துறான். இதுல மாற்றக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, உயர்வான பொருட்கள் மதிப்பான பொருட்களை எடுத்துக்கொண்டு தரம் குறைந்த பொருட்களை கொடுப்பது கூடாது. கேட்கறதுக்கு யார் இருக்கிறா என்பதாக அந்த அனாதைகளை நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்படி ஒருவர் ஆதரவற்ற நிலையில தன்னுடைய பாதுகாப்புல தன்னுடைய காப்பகத்துல தனக்கு கீழே இருக்கக்கூடிய அனாதையை ஒருவர் இப்படி ஏமாற்றினால், அவருக்கு உரிய நேரத்தில் அந்த சொத்தை கொடுக்காம ஏமாத்தினாலோ, அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை கொடுக்கிறார், அதிகமான விலை உயர்ந்ததை எடுத்துக்கொண்டு தரம் இல்லாத மட்டமான ஒன்றை அந்த அனாதைக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு கொடுத்து ஏமாத்தினார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், அது பெரும் பாவம் என்பதாக ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக அடுத்து வரக்கூடிய வார்த்தையில அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், 7 பாவங்கள் பெரும் பாவம் என்பதாக சொன்னாங்க. 7 பாவம் பெரும் பாவம். அந்த பெரும் பாவங்களில் அந்த 7 பாவங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, வஅக்குலு மாலில் யதீம், அனாதையினுடைய சொத்தை அநியாயமாக உண்ணுவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சிறிய சிறிய பாவத்திற்கு தௌபாவை கொண்டு மன்னிப்பு இருக்கு, ஆனா பெரிய பாவத்திற்கு பரிகாரம் செஞ்சாகணும். அதுல 7 பாவம் பெரிய பாவம். அந்த பெரும் பாவத்துக்குள்ள உள்ளதுதான் வஅக்குலு மாலில் யதீம், ஒரு அனாதையினுடைய பொருளை அநியாயமாக உண்ணுவது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அதே போன்று அனாதைகளாக ஆதரவற்ற நிலையில நம்ம இடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்களுடைய அந்த பொருளாதாரங்களை பக்குவமான முறையில நிர்வாகம் செய்யக்கூடியவராக நாம இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனாதையினுடைய பொருள்களை நிர்வகிக்கக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்காதீங்க என்பதாக சஹாபாக்களை வலியுறுத்தி சொல்றாங்க. இங்கவா, உன்னால இத சரியாக செய்ய முடியும்னு சொன்னா இந்த பொறுப்பை நீ ஏத்துக்க. ஒரு அனாதை இருக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அப்ப அவரை பாதுகாத்துக்கிட்டு அந்த சொத்தையும் பாதுகாக்கணும்,
அவரையும் வளர்க்கணும். இந்த பக்குவம் உன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பொறுப்பை நீ ஏத்துக்க, இல்லைன்னா நீ ஏத்துக்காத. இது அனாதைகளுடைய விஷயத்துல மட்டும் வராது. ஒரு பொருளாதாரத்தினுடைய, அதாவது ஒரு ஒரு நிர்வாக ரீதியாக, ஒரு மகல்லா ரீதியாக, ஒரு பொதுமக்களுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ரீதியாகவும் இந்த சட்டம் வரும். அமானிதமான பொருளாதாரங்களை பாதுகாக்க முடியும்னு சொன்னா அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். நம்மளால பாதுகாக்க முடியாது, அதுல நம்ம கையாடல் பண்ணிடுவோம், அதுல நாம என்ன செஞ்சிருவோம், எடுத்து விளையாண்டுருவோம் கூடிய எண்ணம் இருக்குன்னு சொன்னா அதை விட்டு ஒதுங்கிக்கணும். இப்ப சஹாபாக்களையே தடுத்திருக்கிறாங்க, உன்னால முடிஞ்சா இந்த பொறுப்பை ஏத்துக்க, இல்லைன்னா ஒதுங்கிக்க என்பதாக சொல்றாங்க. அதை பக்குவமாக நீங்க நிர்வாகம் செய்ய, அதிலிருந்து வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனாதையினுடைய சொத்து நம்ம கிட்ட இருக்குது, அந்த பொருள் அந்த சொத்து என்ன செய்யுது, சும்மா இருக்குது அப்படின்னு சொன்னா அது அப்படியே நீங்க நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த சொத்துக்கு ஜக்காத்து கொடுத்தாகணும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா ஜக்காத்துக்கும் தர்மத்துக்குமே அது கழிஞ்சு போயிடும். அந்த அடிப்படையில அந்த பொருளாதாரத்தை வச்சு நீங்க வியாபாரம் செய்யுங்க. அந்த வியாபாரத்தை கொண்டு ஜக்காத்தையும் தர்மத்தையும் நீங்கள் நிலைநிறுத்துங்கள், அதை நீங்க சரி செஞ்சிருங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொத்துள்ள அனாதைக்கு எவரேனும் பொறுப்பாளராக இருந்தால் அவர் அதை கொண்டு வியாபாரம் செய்யட்டும். ஜக்காத்தும் தர்மமும் அழித்து விடும்படி அதை அவர் அப்படியே விட்டுவிட வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் திருமதியில 641வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். அதாவது சொத்துக்கள் குறைந்து விடாமல் பாதுகாப்பதும், அந்த சொத்தை வளர்த்து அவர்களிடம் ஒப்படைப்பதும் இந்த ஹதீஸ் வலியுறுத்து. ரெண்டு விஷயம். ஒரு அனாதையாக ஒருவர் நம்மள்ட்ட ஒப்படைக்கப்பட்டுட்டால், சொத்தோட ஒப்படைக்கப்பட்டுட்டா அவரையும் பாதுகாக்கணும், அவருடைய சொத்தையும் பாதுகாக்கணும், அந்த சொத்தையும் வளர்ப்பதிலையும் கவனமாக இருக்கணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்தபடியாக சொல்றாங்க, இரண்டாவது, அனவ காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா. எவர் ஒருவர் அனாதையை அரவணைத்து பராமரிப்பு செய்கிறாரோ, எவர் ஒருவர் தாய் இல்லாத, தந்தை இல்லாத, தாயும் தந்தையும் இல்லாத அனாதைகள், இந்த மாதிரி அனாதையாக இருக்கக்கூடியவர்களை பராமரித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்கின்றாரோ, நானும் அனாதையை அரவணைத்து பராமரிப்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்பதாக தன்னுடைய இரு விரல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காண்பித்தார்கள் என்பதாக புகாரியில 5304வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். மேலும் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அனாதைய ஒருத்தர் போய் என்ன செய்யறாரு, தடவி கொடுக்கிறார், தலையை தடவுறார் அல்லது முதுவை தடவி கொடுக்கிறார். பாசத்தால், அன்பால், நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம ஆதரவற்ற இருக்கக்கூடியவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் ஒருவர் தலையை தடவி கொடுக்கிறார், அல்லது அவரை தேர்த்தி விடுறார், அவர் முதுவை தடவி கொடுக்கிறார், அவர் கையை பிடிச்சி தைரியம் சொல்றார், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவான் என்பதாக சொல்றாங்க. யாரு அனாதையை தேர்த்துறாரோ, அனாதையினுடைய தலையை யாரு தடவுறாரோ, அவர் மீது அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், கருணை காட்டுகின்றான். அப்ப தாய் தந்தையை இழந்த குழந்தைகளாக, அல்லது தந்தையை இழந்து தாய் மட்டும் இருக்கக்கூடிய குழந்தைகள், அல்லது தாயை இழந்து தந்தை மட்டும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குழந்தைகள், இந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களிடத்தில் பரிவு காட்டுவதை இந்த ஹதீஸ் வலியுறுத்துறத பார்க்கிறோம். அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதை கொண்டு யார் ஆறுதல் சொல்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுறான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நானும் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அனாதைகளை அரவணைக்கக்கூடியவர், அவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்பதாக இரு விரல்களை இணைத்து காண்பித்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ அனாதைகளுடைய சொத்துக்கள் இருக்குது, அது நெருப்பை போன்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு அனாதை சொத்தோடு ஒப்படைக்கப்பட்டார், தாய் தந்தை இல்லாத நிலையில ஒப்படைக்கப்பட்டுட்டாருன்னா, ஆஹா நமக்கு நல்ல சொத்து கிடைச்சிருச்சு, இதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நாம வளர்ச்சி அடைஞ்சிடலாம் என்பதாக நீங்க எண்ணாதீங்க. அனாதைகளை பராமரிப்பதன் மூலமாக எப்படி அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்குதோ, அதே போன்று அவருடைய சொத்துக்களை நீங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் அனாதைகளுடைய சொத்துக்கள் நெருப்பை போன்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு பலகீனமானவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதாகவும் வலியுறுத்தி சொல்றாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
அல்லாஹ் இந்த வசனத்துல 2வது வார்த்தையாக சொல்றா, வலாத்து தபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப். ஒரு அனாதையினுடைய நல்ல பொருட்கள் நல்ல சொத்துக்கள் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அவன் விவரம் தெரிஞ்ச பிறகு அவனுக்கு தெரியவா சொல்லிட்டு ஒண்ணுக்கும் ஆகாத பொருளை கொடுத்து ஏமாத்துற. ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சிருக்கோம், அவருடைய பேர்ல இருக்குது, ஆனா அந்த நபருக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியல. அவன் குழந்தையா இருக்கும் போது நம்மள்ட்ட ஒப்படைக்கப்படுது, அவன் நல்லா வளர்ந்துட்டான், அவனுக்கு தெரியல தன்னுடைய பணம் 10 லட்சம் ரூபாய் இவர்கிட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரியல. இல்ல நல்ல விலை போறக்கூடிய அளவுக்கு ஒரு சொத்து இருக்குங்கிறத அந்த பையனுக்கு தெரியல. இவர் என்ன சொல்றாரோ அதுதான். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒலாத்த தப்பத்தல் ஹபீஸ பித்தய்யிப், அந்த பணத்தை மறைக்கிறார். 10 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் தான் கொடுக்குறாரு, 5 லட்சத்தை மறைச்சுக்கிறார். இல்லைன்னா நல்ல விலை போறக்கூடிய சொத்தை இவர் எடுத்துக்கிட்டு விலை மதிப்பற்ற சொத்தை தூக்கி மாற்றி கொடுக்கிறார். அததான் அல்லாஹ் சொல்றான், ஒலாத்த தப்பத்துல் ஹபீஸ பித்தய்யிப், நல்லதை எடுத்துக்கிட்டு தீயதை அவர்களுக்கு நீங்க கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தால் அது மோசடி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, மன் கஷ்ஷஃப லைஸ மின்னி, எவர் ஒருவர் தன்னுடைய அனாதைகளுக்கு மட்டுமல்ல தன்னுடைய சகோதரனுக்கு மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவன் அல்ல. மன் கஷ்ஷஃப லைஸ மின்னி, மோசடி செய்பவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அன்னாரு அவுலா பிஹி, மோசடி செய்யக்கூடியவன் யாரு ஒருவனுக்கு மோசடி செய்யறானோ அவனுடைய உடல் ஹராமான ஏழைகளுடைய அனாதைகளுடைய நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை கொடுத்து உடலை வளர்த்து கொண்ட இவனுடைய உடல் அன்னாரு அவுலாபிஹி, நரகத்திற்கு தகுதியானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப இந்த சூரத்துன் நிசாவினுடைய இந்த 2வது அத்தியாயம் 2வது வசனத்துல இந்த 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அனாதைகளை பாதுகாத்துக்குங்க, நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை அவங்களுக்கு கொடுத்துறாதீங்க, அது பெரும் பாவம் என்பதாக அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய செய்தியை பார்க்கும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்